Hello students, how are you? This video gives you grammar, direct and indirect speech, part 1, prepared and presented by R. Manimaran. Hi students, now we are going to learn direct speech, indirect speech. First of all, so what is mean by direct speech? In direct speech, we reproduce the message for the speaker in his own actual words without any change. The words of the speaker are put within an inverted comma. அதாவது பார்த்தீங்கன்னாக்க டைரக்ட் ஸ்பீச்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது என்னன்னாக்க ரெண்டு பேர் பேசிக்குவாங்க. அதில் வந்து ஒருத்தர் பேசுகிற வார்த்தை எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே அந்த இன்வெர்டஸ் கமாக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்க ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். சி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ பாருங்கள், the son said to his father, I am preparing for my exams now அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு நமக்கு வந்து நம்ம 9th டீச் பண்ணியிருப்பாங்க. நம்ம டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ we have to learn பேசிக் நமக்கு இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் நமக்கு டைரக்ட் ஸ்பீச்னால் என்ன அப்படின்றது தெரியணும். அப்போ இன்வெர்டஸ் கமாக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலே அது என்னது, டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அங்கே என்ன அப்படின்னாக்க the son said to his father, I am preparing for my exam now. அந்த பையன் சொல்கிறான், வாட் இஸ் அ மீன் பை தட் சென்டென்ஸ் அப்படின்னாக்க நான் அவங்க அப்பா கிட்ட அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க இது மாதிரி நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸை ரெண்டாக பிரிங்க. த சன் செட் டு ஹிஸ் ஃபாதர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க ரிப்போர்ட்டிங் ஸ்பீச். ஓகே, புரியுதுங்களா? அடுத்தது இன்வெர்டஸ் கமாக்குள்ளே இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ யூ ஹாவ் டு மெமரிஸ், யூ ஹாவ் டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஒரு டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ் எடுக்கும்போது நம்ம இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்னால் என்ன, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னால் என்ன, நம்ம இப்போ கிளாஸ் போக போக நம்ம இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் அப்படின்றது இன்வெர்டஸ் கமா அல்லாத பகுதியில் இருக்கிறது. அடுத்தது கீழே பாருங்கள், இந்த சன் அப்படின்றது என்னது, இங்கே இவர் ஸ்பீக்கர், இவர் தான் பேசியிருக்காரு. ஸோ ஹூ இஸ் அ ஸ்பீக்கர் அப்படின்னாக்க சன், அவர் தான் பேசியிருக்கார். இந்த செட் டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப். நல்லா ரிப்போர்ட்டிங் வேர்புக்கும் ரிப்போர்ட்டட் வேர்புக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். அப்போது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் உள்ள செட் டு, டோல்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க அதுதான் என்ன அப்படின்னாக்க ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஹிஸ் ஃபாதர் அப்படின்றது யார், இங்கே லிசனர். ஓகே, அடுத்த செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க சென்டென்ஸுக்கு. இது என்னது, ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னால் என்ன, இதுக்கு தான் நம்ம ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும். இப்போ நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஜேர்னல்ஸ்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரியான ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த கிராமர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பிரதமர் மன்மோகன் சிங் வந்து இருந்தாங்க, அதே மாதிரி வந்து நரேந்திர மோடி சார் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க அந்த செய்தி வந்து மொதல் நாள் சொல்லப்பட்டதாக இருக்கும், அடுத்த நாள் வரும்போது அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாம் நவ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஐன்னு இருக்குது இல்லையா, அது என்னது, அது ப்ரோனவுன். ஐ ஆம் ப்ரிப்பேரிங் அப்படின்றது தான் ரிப்போர்ட்டட் வேர்ப். அடுத்தது பாருங்கள், மை அப்படின்றதும் ப்ரோனவுன். ஓகேவா? நம்ம சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ், ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் படிச்சிருப்போம் எங்கே, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸில். இந்த நவ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க டைமு. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே கண்ணு வந்து என்ன பண்ணிடணும், ஐடென்டிஃபை பண்ணிடணும். இது வந்து ஸ்பீக்கரு, இங்கே வந்து இவங்க ரிப்போர்ட்டிங் வேர்பு, இது லிசனர் இங்கே வந்திருக்காங்க, இது ப்ரோனவுன்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து ரிப்போர்ட்டட் வேர்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைமு. இந்த சென்டென்ஸை வந்து பார்ட்டாக நம்ம கண் வந்து அப்படியே என்ன பண்ணணும், பிரிச்சிடணும், மைண்ட் அப்படியே கேப்சர் பண்ணிடணும். ஓகேவா? தென் இப்போ பாருங்கள், இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச், வாட் இஸ் த இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா. என்ன இன்டைரக்ட் ஸ்பீச், we do not reproduce the actual words
of the speaker. We report the message of the speaker in our own words to another person after making some changes. அதாவது ஒருத்தர் பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை அப்படியே அவர் சொன்னது போல் சொல்லாமல் நாம் சொல்கிறது போல் மாற்றி, அதே நேரத்தில் அந்த பொருள் மாறாமலும் மேற்கோள் குறி இல்லாமலும் எழுதுவது தான் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது. நான் வந்து அங்கே கரெக்டாக எக்ஸாம்பிளில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு 9th டீச் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சென்டென்ஸை மாற்றிருக்கேன் பாருங்கள், எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது அந்த பையன் சொன்னால், இப்போ அதையே அப்படியே நம்ம சொன்னோம்னா எப்படி இருக்கும்? த சன் செட் டு ஹிஸ் ஃபாதர், ஐ ஆம் ப்ரிப்பேரிங் மை எக்ஸாம் நவ். ஆனால் இப்போ அவங்க அப்பா கேட்டுட்டு வந்து உங்கள் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் நம்மக்கிட்ட? எங்கள் பையன் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் அப்படியே வந்து சொன்னார் அப்படின்னா, என் பையன் சொன்னால் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க அப்பா வந்து எக்ஸாம் எழுத போகிறாரு. அப்போ மாற்றி சொல்லணும் இல்லையா? இப்போ நம்ம மாற்றுவோம் சென்டென்ஸை. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பேசிக் தான் பார்க்குறோம். நம்ம இதில் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், த சன் டோல்டு ஹிஸ் ஃபாதர். சேஞ்ச் பண்ணிட்டோமா? அப்போ த சன் டோல்டு ஹிஸ் ஃபாதர், அந்த சன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அந்த இடத்துல தட் அப்படின்றது வரணும், அதை மிஸ் பண்ணிட்டேன். த சன் டோல்டு ஹிஸ் ஃபாதர், அடுத்தது தட்டுன்று நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் பக்கத்தில். ஓகேவா? நான் டைப் பண்ணும்போது அது மிஸ் ஆயிடுச்சு. அதை நீங்கள் வந்து நோட்டில் ரைட் பண்ணும்போது ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ பாருங்கள், அடுத்து இப்போ என்ன ரிப்போர்ட்டிங் பார்ட்டு நம்ம மாற்றிட்டோம். எப்போவுமே நல்லா கவனிச்சிக்கங்க, செட் டூன்றதுனா நம்ம டோல்டுன்னு மாற்றணும். எல்லாத்துக்குமே டோல்டு வராது, அதை பற்றி நம்ம சொல்லுவோம். செட்டுன்னா அடுத்தது நம்ம டோல்டுன்னு மாற்றிக்கணும். அதை இது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்பை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், டோல்டு அப்படின்றத மாற்றிருக்குன்னா அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வாங்க. இந்த ஐன்னு இருக்குது பாருங்கள், ஐயை வந்து ஹீயாக மாற்றிடணும். அடுத்தது பாருங்கள், வாஸ் ப்ரிப்பேரிங் அப்படின்னு போட்டிருக்கேன்னா அங்கே ஆம் ப்ரிப்பேரிங் இருந்தது, வாஸ் ப்ரிப்பேரிங். அடுத்தது ஃபார் ஹிஸ் எக்ஸாம், மைன்றது ஹிஸ்ஸாக மாறி இருக்குது. அடுத்தது எக்ஸாம்ஸ் அப்படி தான் இருக்குது. தென் எங்கள் டைம் அங்கே நவுன்றது தென்னாக மாறி இருக்குது. அப்போ பாருங்கள், இவ்வளோ வேலைகள் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஒரு சென்டென்ஸை இன்டைரக்ட்லேருந்து டெரைக்ட்டுக்கோ இல்லை டேரெக்ட்லேருந்து இன்டைரக்ட்டுக்கோ சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஃபாலோ. நான் உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன், அதை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸு இப்போ இந்த சென்டென்ஸோட பொருள் என்ன? என் பையன் சொன்னால் அவன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கானா. இப்போ சென்டென்ஸ் கரெக்டாக நம்மகிட்ட வந்து ரீச் ஆயிடுச்சு இல்லையா? என் பையன் என்கிட்ட சொன்னான். ஓகேவா? த சன் டோல்டு ஹிஸ் ஃபாதர், அவங்க அப்பா கிட்ட சொன்னான் என்ன அப்படின்னா, அவன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ சென்டென்ஸ் இப்போ கரெக்டாக வந்து கேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் அதில் இருக்கிற ஆக்சுவல் அந்த ஸ்பீச் அப்படியே சொன்னோம் அப்படின்னாக்கா பொருள் மாறுபடும் இல்லைங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், சேஞ்ச் டு அப்சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கிட்டோன்னா வச்சுங்களேன் ஸ்டூடெண்ட்ஸ், என்னென்ன மாற்றணும் அப்படின்னாக்க ஒரு 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 ஷார்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ரிப்போர்ட்டிங் வேர்பை சேஞ்ச் பண்ணணும். அதான் பார்த்தோம். என்ன இப்போ செட்டுன்றதை டோல்டுன்னு மாற்றினோமா அது சென்டென்ஸில்? ஆமாம். அப்போ ரிப்போர்ட்டிங் வேர்பு எதில்? ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் வேர்பை செட்னு இருந்துச்சுன்னா அதை டோல்டுன்னு மாற்றணும். இன்னும் நிறைய இருக்குது, சேஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்லித்தரேன் ஸ்டெப்ஸில். அடுத்தது ப்ரோனவுன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இந்த ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்கேன். ப்ரோனவுன்ஸ் இப்போ ஐன்றது அங்கே என்ன பண்ணோம்? ஹீன்னு மாற்றணும். மைன்றது என்ன பண்ணோம்? ஹிஸ்ன்னு மாற்றணும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். டென்ஸ் மாற்றணுங்க. டென்ஸ் நமக்கு எத்தனை டென்ஸ் மாற்றணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இப்போ அந்த டேபிளர் காலம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவேன். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 9 டென்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் டென்ஸ் இப்போ ஆம் ப்ரிப்பரிங் அப்படின்றத வாஸ் ப்ரிப்பரிங் அப்படின்னு மாற்றணும். அடுத்தது டைம் கான்செப்ட். நவுன்றதுனா தென்னு மாற்றணும். இப்போ எகோனா பிஃபோர்னு மாற்றணும், கம்னா கோன்னு மாற்றணும், ஹியர்னா தேர்னு மாற்றணும், லாஸ்ட் நைட்னா இந்த நைட்டு பிஃபோர்னு மாற்றணும், நெக்ஸ்ட் வீக்னா இந்த ஃபாலோவிங் வீக்குன்னு மாற்றணும், திஸ்னா தட்டுன்னு மாற்றணும். இதுக்கு நான் உங்களுக்கு டேபிளர் காலம் தருவேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த டேபிளர் காலம் நீங்கள் வந்து நோட்டு போட்டு நீட்டாக அப்படியே அழகாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? இப்போ ஒரு சில ப்ரொசீஜர் டு சேஞ்ச் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுறதுக்கு நம்ம சென்டென்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா?
இப்போது ஃபஸ்ட் எடுத்த உடனே டைரக்டில் இருக்கக்கூடியதை இன்டைரக்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னாலே நம்ம கமா இருக்கக்கூடாது. ரிமூவ் கமா அண்டு இன்வெர்டஸ் கமா. ஓகேவா? கமாவும் இருக்கக்கூடாது, இன்வெர்டஸ் கமாவும் இருக்கக்கூடாது. கமா அண்ட் இன்வெர்டஸ் கமா இருந்துச்சு அப்படின்னா அது டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? அது இல்லை அப்படின்னாக்க லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்க அது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அடுத்தது நம்ம தட் ஜாயின் பண்ணணும். சம்டைம்ஸ் தட் அப்படின்றது வந்து தேவைப்பட்டால் நம்ம ரிப்போர்ட்டடு ஃபார்ம் இருக்கு இல்லையா, ரிப்போர்ட்டடு ஃபார்ம்லேயும் நம்ம ஆட் பண்ணணும். இதில் வந்து இதுலேயும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? தட் அது எங்கெங்கே வரும் அப்படின்றத நம்ம பிறகு பார்க்க போகிறோம். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னாக்க சேஞ்ச் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இன்டு ஸ்மால் லெட்டர் எக்ஸப்ட் ஃபார் ஐ. இப்போது ஐன்றது வச்சுங்க எங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்து ஐன்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து இருக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு கேபிட்டல் லெட்டரில் இருக்கும் அப்படிங்கும்போது அதை சேஞ்ச் பண்ணணும். நம்ம மாற்றிருக்கோமா? சம்டைம்ஸ் வந்து பார்க்கணும், ஸ்மாலில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கேபிட்டலாக மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும், அதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ வந்து இந்த கேபிட்டல் லெட்டராக இருக்கிறது ஸ்மாலாக எப்படி மாற்றுறது அப்படின்றதும் அதே மாதிரி வந்து எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஐ எம் இன் த கிச்சன் அப்படின்னு இருக்கும். சி சேஸ் ஐ எம் இன் த கிச்சன் அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்க அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து எப்படி மாற்றணும் அப்படின்றத நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இது ஒரு ரூல் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ப்ரோனவுன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோமா? கம்பல்சரி ப்ரோனவுன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் 6 ரூல்ஸ் நமக்கு வந்து கம்பல்சரி. நமக்கு ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தவங்க கரெக்ஷன் பண்ணும்போது டிக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க டென்ஸ் வந்து சூட்டபிள் டென்ஸ். நான் சொன்னால் ஒரு 9 டென்சஸ் இருக்குது. நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றணும், அதில் 8 டென்ஸ் மாற்றிருப்போம். இங்கே நம்ம வந்து ஒரு சில ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து கொஞ்சம் கண்டிஷனல் கண்டினியூஸஸ்லாம் கொஞ்சம் மாற்றுவோம். இப்போ 8 டென்ஸ் கம்பல்சரி நம்ம வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சேஞ்ச் த வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸிங் நியரஸ்ட் இன் த டைம் ஆர் பிளேஸ். அதாவது டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னோம் இல்லையா, இப்போ நவுன்றதை தென்னு மாற்றணும். அப்போ பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ நம்ம இது பார்க்கணும். இது எல்லாமே ரூல்ஸ். இந்த ரூல்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகத்துக்கு வச்சுட்டா போதும். இது ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிராமர் டீச் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் நீங்கள் ஒரு மேக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, இப்போ நம்ம அல்ஜிப்ராவே படிக்கிறோம், அந்தளவுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுட்டா போதும். ஒரு லாங்குவேஜஸை வந்து நம்ம வந்து பிழை இல்லாமல் வித்தவுட் மிஸ்டேக் நம்ம எழுதுறதுக்கு வந்து ஸோ நமக்கு கிராமர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமர் கொஞ்சம் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க தென் நம்ம ஒரு ப்ரோஸே ரைட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டஃப் வந்துடும். எந்தெந்த இடத்துல என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, எரர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிராமர்ஸ் ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டால் எரர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே 5க்கு 5 மார்க் நம்ம எடுத்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ரூல்ஸ் நமக்கு என்ன பண்ணணும் தெரியணும். ஓகேவா? நம்ம இப்போ பேசிக் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க டேபிளர் காலம் பார்ப்போம். அதாவது டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டுக்கு மாற்றுறதுக்கான அந்த டேபிளர் காலம், டைமு, அடுத்தது டென்ஸு, இதை பார்ப்போம். அதை பார்த்துட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு எப்படி என்னென்ன இதெல்லாம் மாறும்ட்டு அப்போ டென்ஸ் வைஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில மாடல்ஸ்லாம் இருக்குது. இப்போ மேலாம் வந்ததுன்னா எப்படி மாற்றுறது அப்படின்றது, அவ்வளோதான். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. Okay, what students, thank you for watching. The next video is coming soon. Bye bye.